தூத்துக்குடியில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் புதிய வகுப்பறைகள் மற்றும் ஆய்வக திறப்பு விழா நடைபெற்றது. தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 2.62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 6 புதிய வகுப்பறைகள் மற்றும் ஆய்வக திறப்பு விழா நடைபெற்றது. இதனை காணொலி காட்சி மூலம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத், அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், மாணவ மாணவிகளுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் திறனூக்க பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வருகிறது என்றும், எதிர்கால தலைவர்கள் ஆகிய இளைஞர்கள் அறிவாற்றல் மிக்கவர்களாகவும் திறமையானவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதே தமிழக முதல்வரின் நோக்கம் என்று தெரிவித்தார். ஓமலூர் அருகே வனப்பகுதியில் மாடு மேய்த்த மூதாட்டி நகைக்காக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள குட்டப்பட்டியில் சரஸ்வதி என்ற மூதாட்டி வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் இவர் மாடுகளை நேற்று மாலை வனப்பகுதியில் மேய்க்கச் சென்ற நிலையில் வெகு நேரமாகியும் வீட்டுக்கு வராததால் உறவினர்கள் தேடியபோது வனத்தில் காது மூக்கு அறுக்கப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீவட்டிப்பட்டி போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் நகைக்காக காது மூக்கை அறுத்து மூதாட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூரில் முன்விரோதம் காரணமாக தனது வீட்டின் அருகே அமர்ந்திருந்தவரை அரிவாளால் வெட்டிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பி. கஸ்பா பகுதியைச் சேர்ந்த மோசஸ் என்பவருக்கும் கற்றம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பிரதீப் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மோசஸ் தனது வீட்டின் அருகே அமர்ந்திருந்த நிலையில் அங்கு வந்த பிரதீப் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் மோசஸை பலமாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த மோசஸை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து ஆம்பூர் நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடூர் அருகே இளைஞர் ஒருவர் கழுத்தறுக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மாங்குடி வாடிவாசல் தெரு பகுதியைச் சேர்ந்த நிசாகர் என்ற இளைஞர் கூடூர் பாண்டவையாறு பாலத்திற்கு அருகில் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். முன்னதாக அங்கு கூடிய அப்பகுதி மக்கள் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இளைஞர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செஞ்சி அருகே சொத்து பிரச்சினை காரணமாக தாத்தா பாட்டியை கொலை செய்த பேரன் கைது செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த திருவம்பட்டு கிராமத்தில் வசித்து வந்த முன்னாள் ராணுவ வீரர் மரியதாஸ் என்பவருக்கும் அவரது சகோதரி பெரியநாயகி என்பவருக்கும் நிலத்தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் பாஞ்சாலம் கிராமத்தைச் சேர்ந்த அபிஷேக் ஆவின்ராஜ் என்பவர் பெரியநாயகி என்பவருக்கு ஆதரவாக உறவு முறையில் இருந்த தாத்தா மரியதாஸ் மற்றும் பாட்டி செர்லின் மேரியை இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த செஞ்சி போலீசார் இருவரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொலை செய்த அபிஷேக் ஆவின்ராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.